சங்கீதம் 126 சங்கீதம் ஆரோகண சங்கீதம். தேவ ஆலயத்துக்கு செல்லுகையில் அவர்கள் பாடிக்கொண்டு செல்லுகிறதான சங்கீதங்களில் ஒன்று இந்த 126வது சங்கீதம். இதனுடைய முதல் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல நாங்கள் இருந்தோம். சீயோனின் சிறையிருப்பு, சீயோன் என்று சொல்லும்போது அது எருசலேமை குறிக்கிறது. எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் 70 ஆண்டுகள் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை தாண்டி அவர்கள் அந்நிய தேசத்தில் அவர்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்தில் அவங்க செட்டில் ஆயாச்சு. அந்த தேசத்தின் வாழ்வியலோடு அவர்கள் ஒன்றி போய்விட்டார்கள். இப்பொழுது 70 ஆண்டுகள், அந்த 70 ஆண்டுகள் கடந்து அவர்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிறார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அது யோசனையில் கூட தோன்றாத ஒரு காரியம். ஒரு தேசத்தை சிறையாக கொண்டு செல்வது என்பது எப்போதும் நடைபெறுகிற ஒரு சூழல். ஆனால் சிறையாக கொண்டு செல்லப்பட்ட தேசத்திலிருந்து சுய தேசத்துக்கு திரும்பி வருதல் என்பது மிக கடினமான ஒரு காரியம். இப்படி எருசலேம் தேவாலயத்துக்கு கர்த்தரை தொழுது கொள்ள செல்லுகிறவர்கள் பல இடங்களில் இருந்து அதன் பாதைகளின் வழியாக இப்படித்தானே ஆண்டவர் இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை திருப்பி தம்முடைய ஜனத்தை சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார் என்பதை நினைத்து அவர்கள் இந்த சங்கீதங்களை பாடல்களாக அவர்கள் பாடிக்கொண்டு செல்லும் போது ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மையை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். எந்த அளவு நினைக்கிறார்கள்? சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தும். இட் வாஸ் லைக் எ ட்ரீம். ஒரு கனவு கண்டதை போல, இது நடக்கவே நடக்காது என்று எண்ணி இருந்த காலத்தில் ஆண்டவர் ஒரு கனவு காண்பது போல அவ்வளவு எளிதாக எப்படி நடந்தது என்று யோசிப்பதற்கு முன்பதாகவே காரியங்கள் எப்படி மாறி இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் யோசித்து பார்த்து அவர்கள் தேவாலயத்துக்கு வருகிற வழியில் கர்த்தரை துதித்து கொண்டு வருவார்கள். அப்படி ஆண்டவர் எப்படி அவர்கள் சிறையிருப்பை திருப்பினார். என்னோடு கூட சேர்ந்து எஸ்ரா புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு நீங்கள் உங்கள் கவனத்தை திருப்புவீர்களானால் எதன் நிமித்தம் அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள், எதன் நிமித்தம் கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அவர்களும் உணர்ந்து அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் உணர்ந்தார்கள் என்று நாம் பார்த்தோமானால் இங்கே முதல் வசனத்தில் பாருங்கள். எஸ்ரா 1:1 எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். யாருக்கு கட்டளை வந்திருக்கிறது? இஸ்ரவேலை சேர்ந்த ராஜாவுக்கு அல்ல, பெர்சியாவின் ராஜாவுக்கு வந்திருக்கிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு கட்டளை வந்திருக்கிறது. என்ன கட்டளை? யூதாவிலே தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு கட்டளை வந்திருக்கிறது. அந்நிய ராஜாவுக்கு இஸ்ரவேலின் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவதை குறித்து கர்த்தர் அவன் ஆவியை ஏவுகிறார். இது எந்த மனுஷனாலும் முடியாது. அந்த ஆவி அவன் ஆண்டவர் ஏவினதினாலே பாருங்கள் எப்படியான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தில் அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவனங்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி விளம்பரம் பண்ணுவித்தான் என்று சொல்ல. அப்படின்னா யாரெல்லாம் போவீர்களோ, எருசலேமுக்கு யாரெல்லாம் போக விரும்புகிறீர்களோ நீங்கள் போங்கள். அப்படி போகிறவர்களிடத்தில் இங்கே தங்கி இருக்கிறவர்கள் அங்கே ஆலயத்தை கட்டும்படி நீங்கள் காணிக்கைகளை கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னதும் அன்றி தானும் கொடுத்து நேபுகாத் நேச்சார் எருசலேமை அழிக்கும் போது என்னென்ன தேவாலயத்தின் காரியங்களை எல்லாம் கொண்டு வந்திருந்தானோ, கொள்ளையாடி கொண்டு வந்திருந்தானோ அவைகளை எல்லாவற்றையும் இந்த கோரேஸ் ராஜா கொடுத்து அனுப்புகிறான். இதுதான் தேவன் செய்கிற செயல். கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவது
திரும்புவது எப்படி சொப்பனம் காண்கிறது போல இருக்கிறது, ஒரு கனவு காண்பது போல எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்நிய ராஜா, ஒரு ராஜா கொள்ளையடித்து சென்றான். ஆனால் ஆண்டவர் இன்னொரு ராஜாவை எழுப்பி எதுவெல்லாம் அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்தார். சிறையாய் போனவர்களை மட்டும் அல்ல, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு திரும்பி போங்கள் என்ற அளவில் அல்ல, எதுவெல்லாம் கொள்ளையாடப்பட்டதோ அவைகள் எல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டது, இன்னும் அதிகம் கொடுக்கப்பட்டது, சேகரித்து கொடுக்கப்பட்டது. இதுதான் தேவன் செய்கிற காரியம். கர்த்தர் செய்கிற சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில யோசித்தால் கூட, ஆண்டவர் இப்படி இருந்த என்னை ஆண்டவர் இவ்வளவு அழகா என் வாழ்க்கையை ஒரு சொப்பனம் காண்கிறது போல, ஒரு கனவு காண்கிறது போல ஆண்டவர் இவ்வளவு சிறப்பாக மாற்றி இருக்கிறார் என்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில சொல்ல முடியும். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான். யோபு 42:10 சொல்லுகிறது, யோபு எதையெல்லாம் இழந்தானோ அவைகளை எல்லாம் தேவன் அவனுக்கு 2 தனையாய் 2 மடங்காய் கொடுத்தார். 2 மடங்கு. யோசித்து பாருங்கள், அவன் ஏற்கனவே செல்வ சீமான், அப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் 2ஆக திரும்ப கொடுத்தார். எல்லாராலும் இன்னும் சொல்ல வேண்டுமா, சத்தியத்தை சொன்னதற்காக சிறையிலே போடப்பட்டவன் இந்த பேதுரு, அவனுக்காக சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் கர்த்தர் தூதனை இறக்கினார். 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவலையும் கடந்து இரும்பு கதவை திறந்து கொண்டு இப்பொழுது பேதுரு வீதிகளிலே கொண்டு வரப்பட்டான். பேதுரு நினைத்தான் தான் சொப்பனம் காண்கிறது போல, ஏனென்றால் அது அவனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அற்புதமாய் இருந்தது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் கர்த்தர் ஒரு சொப்பனம் காண்பது போல இந்த காரியத்தை எப்படி நடத்துவது என்று தெரியாதிருந்தேன். ஆனால் இப்பொழுது நினைத்தால் கூட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் அவ்வளவு நேர்த்தியாய் நடத்தியிருக்கிறார், அவ்வளவு அழகாய் நடத்தியிருக்கிறார் என்று நாம் நம்முடைய சிறையிருப்பை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஆண்டவர்கிட்ட நாமளும் இந்த சங்கீதத்தில் வாசித்தது போல சொல்ல முடியும், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த காலவெளியில உண்மையிலே சொல்ல முடியும், ஆண்டவர் நடத்தின பாதைகள் எல்லாம் இதை நான் செய்ய முடியுமோ என்று யோசித்தேன். கர்த்தர் சொப்பனம் காண்பது போல இதை நானா செய்து முடித்தேன், எனக்காய் இப்படி நடந்தது, தேவன் எனக்காய் இந்த அற்புதத்தை இவ்வளவு எளிதாய் செய்து முடித்தார் என்று நாம் அவரை உயர்த்தக்கூடிய அளவில் கர்த்தர் நம்முடைய மனதை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஒருவேளை சிறையிருப்பின் அனுபவம் போல இருக்கலாம், ஒருவேளை யோபுவை போல இழந்து கொண்டிருக்கிறேனே என்ற அனுபவத்தில் இருக்கிறான், பேதுருவை போல கட்டப்பட்டிருக்கிறேனே என்ற நிலையில் இருக்கலாம். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாய் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒருபோதும் மறந்து போகிறவர் அல்ல. அவர் சிறையிருப்பை திருப்புகிறவர், அவர் மறுபடியும் வெளியே கொண்டு வருகிறவர், இழந்து போனவர்களை திரும்ப தருகிறவர். எல்லாவற்றையும் அவர் திரும்ப எப்படி தருவார் என்றால் வெறும் அந்த அளவின்படி அல்ல, 2 மடங்காய் தருகிறவர். கொள்ளையடிக்கப்பட்டவர்களையும் தாண்டி அதிகமாக தருகிறவர் நம்முடைய தேவன். வார்த்தையில் உண்மையுள்ளவர். அந்த தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிறது நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், எந்த ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர், அவர் செய்திருக்கிற காரியங்கள் ரொம்ப பெருசு.